இல்லைம்மா சொல்கிறேன், சும்மா நோய் நோய் நோயின்ட்டு இருக்க. ஹலோ ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஜி? ஒரு சின்ன ஹெல்ப்பு. அம்மாவுக்கு அந்த கால்வலிக்கு தைலம் கொடுப்பீங்களா, அதை கொண்டு வந்து இப்போ தர முடியுமா? வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துறீங்களா ப்ளீஸ் ஜி? ஓகே ஜி, ஓகே ஜி, ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. ஓகே ஜி, நான் கீழே வந்து வெயிட் பண்ணுறேன். வாங்க. ஓகே தான், நான் கீழே வந்துடுறேன். ஓகே ஜி, பார்க்கலாம். ஜி நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும். செம்ம ஜி. ஆளு பைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப யூத் ஆகிட்டே போறீங்க. கலக்க வேண்டியதுதான். சூப்பர் ஜி. பைக் எவ்வளோ ஆன் ரோடு? 1 lakh rupees. 1 lakh? சூப்பர் ஜி. செம்மையா இருக்குதுல்ல, ஓட்டி பார்க்குறீங்களா? இல்லை இருக்கட்டும், சூப்பராக இருக்கு. ஓகே. ஆளு சும்மா ஸ்டைலிஷா ஏதோ ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அப்படியே கலக்க வேண்டியதுதான். ஜி நானே வந்து வாங்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, விடுங்க, இந்தாங்க. ஜி 2 தானே கேட்டேன். என்ஜாய். சூப்பர் ஜி. அப்புறம் மொபைலும் புதுசாக இருக்கும் போல? ஆமாம் ஜி, இப்போதான் எடுத்தேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு ஜி. என்ன எல்லாம் புதுசாக வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன காசு அவ்வளோ வருதா? எல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஜி என்ன ஜி என்ன நர்சிங் வருது? அதெல்லாம் அப்படித்தான். வாழ்க்கைன்னா இதெல்லாம் சகஜம்னா. சரி பேசுங்க. இல்லை, நான் அவர்கிட்ட அப்புறம் பேச பார்த்தாலும் ஃபோன் எடுத்தான்னு வச்சுன்னுட்டு. சம்மஜி என்ஜாய் பண்ணுறீங்க. என்ன கன்ஃபியூஷன் இது? 2 GB. என்ன ஜி அதுக்குள்ள கொடுங்க ஜி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு. ஜி ஏதாவது நம்பர் இருந்தா எனக்கும் கொடுங்க ஜி நம்பரை. நோ, எல்லாமே ப்ரைவேட் நம்பர்ஸ். பண்ணுறீங்க அவ்வளவுதான், கலக்க வேண்டியதுதான். எங்க வேலைக்கா இல்லை இங்கேயா? ஏற்காடா? என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க பாஸ், ஏதாவது மாத்திரை மருந்து வேணும்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் கலக்கல் தான். சரி ஜி. சார், குட் மார்னிங் சார். ஹலோ ராஜா. எங்கே ராஜா இருக்க? சார், டிபி படி நாமக்கல் தான் சார். அங்கே தான் இருக்கேன் சார். நாமக்கல்லா? எந்த இடத்துல? நாமக்கல்ல யார்கிட்ட? சார், டாக்டர் புனிதா. ராஜா கார்டு கொடுத்துட்டியா? சார் இல்லைங்க சார், அவங்களுக்கு தான் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கேன் சார். எனக்கு என்னமோ நீ வேலைக்கு போன மாதிரி தெரியலையே. வேலைக்கு போனியா? சார், அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள் சார், வீடியோ கால் வரேன். வீடியோ காலா? வேண்டாம் விடு. சரி, என்னமோ ஆர்டர் எடுத்துகிட்டு கூப்பிடு. ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார். ஐயோ, இந்த டாக்டரா வேலைக்கு சேர்ந்தப்போ பார்த்தது? அச்சோ.
இந்த டாக்டர் எவ்வளோ நாளாக பார்க்குற? 1 வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன் சார். எழுதுறாங்களா? எழுதுறாருங்க சார். டாக்டரை எப்போ பார்த்த? போன வாரம் தான் சார். போன வாரமா? ஊட்டியே இருக்குதுங்க சார். இப்போ டீ குடிக்கலாம் சார். அடுத்த வாரம் வேணால் பார்த்துக்கலாம் சார். போகலாமா? அங்கே நல்லா இருக்கும் சார். சார் டீ அங்கே பார்த்துருந்தோம், வசமாக சிக்கியிருப்போம். கிரேட் எஸ்கேப். சார் டீ அங்கே. இவன் சொல்கிறது உண்மை மாதிரி தெரியலையே. பப்ஸ் சாப்பிடலாமா? இங்கே டீ நல்லாயிருக்கும். பப்ஸ் வேண்டாம். என்ன சாப்பிட்ற? என்னென்ன சாப்பிட்றீங்க? காசு நான் தான் தரேன், சாப்பிடு. அப்படியா? 2 எக் பப்ஸ். பப்ஸ் மட்டும் போதுமாண்ணே? பாதாம் பால் ஒன்று. சரிங்கண்ணே. இவன் வேறு குறுன்னு பார்க்குறானே. ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா? தம்பி, அந்த டாக்டர் எப்போ வருது? போர்டு மட்டும்தான் மாட்டியிருக்கு. அப்படியா? வந்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் போர்டு மட்டும் தான் மாட்டிக்குது, டாக்டர் இல்லை வரதில்லை. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. இன்னொரு அப்பாலஜி லெட்டரா? இந்தாங்க ஜி டீ. ஜி நீங்களா? விடுங்க ஜி, அதெல்லாம் வேற. ஜி என்ன ஜி? எவ்வளவோ பண்ணுறோம், பார்த்துக்கலாம் ஜி, பார்த்துக்கலாம் ஜி. கொரோனாவில் 3 மாதமாக சம்பளமும் போடல. சம்பளம் கேட்டால் சேல்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் சேல்ரி போட முடியும் அப்படின்றாங்க. முதல்ல எந்த டாக்டரும் வர்றதே இல்லை. வர்ற டாக்டரும் ரெப்ஸை பார்க்குறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? குடும்பத்தை ஓட்டுறதுக்கும் காசு இல்லை, வேலைக்கு போகிறதுக்கும் காசு இல்லை. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏங்க இந்தாங்க. ஏங்க இந்தாங்க, இதுதான் கடைசி 500 ரூபா. டப்பாவில் தேடி எடுத்தேன், போய் குழந்தைக்கு பால் பவுட்ரு வாங்கிட்டு வாங்க. என்ன பார்க்குறீங்க? போங்க. சரிம்மா. இருந்த 500 ரூபாயில் 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நாமக்கல் ஒர்க்கும் போயிட்டு வந்தாச்சு. ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல. இருந்த காசும் போச்சு. குழந்தைக்கு பால் வாங்க கூட இப்போ காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது முடிவு பண்ணியே ஆகணும். எல்லோரும் மெடிக்கல் இருப்புனா ஏதோ விவேக் சார் சொன்ன மாதிரி கையில் பை வாயில் போய் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதான் உண்மை இல்லை. காலையில் எழுந்திரிச்சு எங்கே போய் ஆர்டர் எடுக்கலான்னு பிளான் பண்ணி அங்கே போய் அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட வந்து கார்டை கொடுத்து கெஞ்சி, அதுக்கப்புறம் சரி டாக்டர் எப்படா கூப்பிடுவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்து 3 மணி நேரம் ஆச்சு. சரி பாத்ரூம் போகலாமா வேணாமான்னு யோசிச்சு கரெக்டாக பாத்ரூம் போய் நம்ம போகலான்ற டைமில் டாக்டர் கூப்பிட்றாருன்னே பாத்ரூமும் போக முடியாமல், உள்ளே போய் ஒழுங்காக டெமோவும் கொடுக்க முடியாமல், கடைசியில் வெளியில் வந்து பார்த்தா ஆர்டரும் கிடைக்காம, அதுக்கப்புறம் போய் சரி மெடிக்கல் கார் யாராவது ஒருத்தரை பார்த்து கரெக்ட் பண்ணி மெடிக்கல்லையாவது ஆர்டர் எடுக்கலான்னு எடுத்து அதெல்லாம் முடிஞ்சது. மந்த் கடைசியில் பார்த்தோம்னா டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். போய் மறுபடியும் வந்து ஸ்டாக்கிஸ்ட் அவங்க காலில் விழுந்து ஏதோ நம்மளோட டார்கெட்டில் ஒரு 80% அச்சீவ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு நிம்மதியாக நம்ம மீட்டிங் போகலான்னு போனோம்னா அங்கே வந்து நீ எதுக்குடா வேலைக்கு போகிற, பையை வச்சுட்டு இந்த மாதத்தோட நின்று அடுத்த மாதம் சம்பளம் வராதுன்னு சொல்லி மிரட்டி இவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு தான் வந்து மெடிக்கல் ரெப் இருக்கான். ஆனால் மற்றவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆள் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மீட்டிங் போகிறப்ப அங்கேருந்து நாங்கள் போயிட்டு ஹோட்டலில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, சாப்பிட்றது சிக்கனு மட்டனு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். அதெல்லாம் பார்த்துட்டு மெடிக்கல் ரெப் வாழ்க்கைன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற வலிகள் வேதனைகள் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு வெளியில் வந்து நாங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறோம். இதனால் வந்து சரி எங்களுக்காவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கிதுன்னா எங்களுக்கு கிடையாது. அதை சம்பளமாவது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு கிடைக்குமானா அதுவும் கிடையாது. கடைசியில் நைட்டு வந்து இப்போ 2 மணிக்கு படுத்துட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அடுத்த ஊருக்கு போயிட்டு ஹெல்த்தும் போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இவ்வளோ வழிகளையும் தாங்கிட்டு இந்த ப்ரொஃபஷன் எனக்கு பிடிச்சதுனால நான் இன்னும் ஓடிட்டுருக்கிறேன், இன்னும் ஓடுவேன். என்ன ஜி வேலைக்கு கிளம்பிட்டீங்களா?
ஆமாம் ப்ரோ வரட்டா பாய்.